இன்னைக்கு மாண்புமிகு குற்றவியல் 4வது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அவர் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டியே உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகவில்லை. அதனால் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் வக்காலத்து தாக்கல் செய்தார்கள். அதனை பரிசீலனை செய்து கடும் ஆட்சேபனைக்கு இடையில் அதை அனுமதித்து நாளை அவர் கண்டிப்பாக நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இல்லை, அவர் SRM கல்லூரியில் ஒரு விழா நடப்பதாகவும் அது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதன் காரணமாக அவரால் வர முடியவில்லை. நேரடியாக அந்த SRM கல்லூரியில் ஒரு விழா நடந்துட்டு இருக்குது, அதனால் வர முடியல அப்படிங்கிற காரணத்தை பதிவு செய்தார்கள். நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து அவருடைய ஆள்வரைக்கு உட்பட்டு அதை அவர்கள் தேதியை நாளை தினம் வர சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். நாளை காலை எப்போதும் போல கோர்ட்டோடைய அந்த வேலை நேரம் 10:30க்கு தொடங்கும். அந்த நேரத்தில் அவர்கள் வருவார்கள். இல்லை, நாளை வரவில்லை என்றால் அது நீதிமன்றம் கண்டிப்பாக அது என்ன சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்யும் நீதிமன்றம். அவர் ஆஜராவதுக்கு நீங்க தான் ஆட்சேபனை தெரிவிச்சீங்களா? அவர் ஆஜர் ஆகணுங்கிறது தானே எங்களுடைய நோக்கமே. நாங்கள் எப்படி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டு அவர் மற்ற விழாக்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள். அதாவது பாடல் எழுதவும், சினிமா பார்க்கவும், மற்ற பொழுதுபோக்கு சம்பந்தமான விழாக்கள், கல்லூரி விழாக்கள், இது போன்ற விழாக்கள்லாம் செல்கிறார். ஆனால் நீதிமன்றத்தை மதிப்பதே கிடையாது. நீதிமன்றத்தின் மாண்பு என்னவென்றே தெரியாது. ஆனால் என் மீது என்ன வழக்கு இருக்கிறது, எத்தனை வழக்கு இருக்கிறது, நான் பார்த்து கொள்கிறேன், அதோட இது ஒண்ணுதானே அப்படிதான் சொல்லுகிறாரே தவிர அவர் இந்த நீதிமன்றத்தை மதிப்பது என்பது அவர்கிட்ட தான் கேட்கணும். வர்றதே இல்லை. ஓகே.